நான் போறேன். அவங்க என்னமோ சொல்றாங்க. ஒரு ட்ரெஸ்ஸ குடுக்குறாங்க, போட்டுக்கிறேன். ஒரு தொப்பி குடுக்குறாங்க, வச்சுக்கிறேன். ஏதோ வசனங்கள குடுக்குறாங்க, இத சொல்ல சொல்றாங்க. சில விஷயங்கள் வரமாட்டேங்குது. சில விஷயங்கள் தானா வருது. எப்படி வரும்? வருது. படமே முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன் படத்துல? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் வீரா கதிரவனுக்கு. எனக்கு 2 படம் என் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணது 2 படம். நாட்டுப்புற பாட்டு. என்னுடைய முதல் படம். ஒத்துறவா தாரேங்கிற பாட்டு வந்த படம். துள்ளுவதோ இளமை. என்னையும், என் மகன் தனுஷ், என் மகன் செல்வராகவன், என் குடும்பத்தையே கட்டமைச்ச இந்த 2 படங்களுமே கண்ணீர் விட வச்ச படங்கள். அவ்வளவு பிரச்சனைகள் அந்த படத்துல. ஆனால் அது 2ம் தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. இந்த படமும் அவருடைய போராட்டத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விளைச்சலாய் அமையும். ஒரு போராட்டம் தான் ஆழமா நிலத்தை உழுதாதான் நீங்க விதை விதைக்க முடியாது. அதுலதான் பயிர் விளையும். என்னுடைய மனசுல இருக்கிறது சொல்லிட்டு போனோம்னா ஒரு நாள் பத்தாது. ரொம்ப நாள் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரத்தத்தை கீழ்ச்சி பார்த்தா எல்லா பயிரும் ஒரே ரத்தம் தான். இதுல எங்கிருந்து வந்தது இந்த ஜாதியும் மதமும்? எல்லாம் பொய். மண்ணில் பிறந்தவர் அனைவருக்கும் மனிதன் என்கிற பெயரை தவிர மற்ற பெயர் அனைத்தும் பொய். நான் எந்த மதத்துக்கும் சொந்தமானவன் அல்ல. நான் ஒரு எழுத்தாளன். நான் ஒரு சுதந்திர பறவை. எந்த மதத்திற்குள்ளும் பறப்பேன். எம்மதமும் சம்மதம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா இந்த அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை சொல்ல மாட்டேன். எப்படி எனக்கு இந்த இஸ்லாமியம் எனக்கு உள்ளே வந்தது? எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்க பிறகு எனக்கு இஸ்லாமிய நண்பர்களோட பழக்கம். அவங்க எங்களை மாமே மச்சான்னு கூப்பிடுவாங்க. நாங்க அவங்க பொண்ணுங்களை சைட் அடிப்போம். எங்க அப்பா அம்மா அவங்களும் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு அப்ப தெரியல எனக்கு. என்னுடைய கல்லூரி பருவம் வந்து உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவியா காலேஜ், ஒரு இஸ்லாமிய கல்லூரி. சென்னைக்கு வர்றோம். சென்னைக்கு வந்தாக்க ராஜ்கிரன்கிற இஸ்லாமிய கடவுள் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். என்னுடைய ஆடிட்டர் அக்பர் அலிங்கிற இஸ்லாமியர், என்னுடைய வழக்கறிஞர் ஒரு இஸ்லாமியர், இன்னைக்கு மீரா கதிரவன் ஒரு இஸ்லாமியர். என்னுடைய படங்கள்ல கூட ஒரு நன்றிக்காக நான் யாராவது ஒரு இஸ்லாமியர் படத்துல போட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து போட்டு வச்சுக்கேன். எனக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் அவ்வளவு தொடர்பு. அல்லாஹ் போதுமானவன். இதுக்கும் தட்டலாம். எனக்கும் இளையராஜாவுக்கும் அவருக்கு என் மேல லவ் இருக்கோ இல்லையோ, எனக்கு அவர் மேல ரொம்ப காதல் இருக்கு. இளையராஜா மேல யாருக்கு தான் காதல் இருக்காது. அவருடைய வித்யா கர்வம் உலகத்தை வெஞ்சியது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவரோட நம்ம காதலை கண்டினியூ பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த அன்பு குறையவே இல்லை. அதுக்கப்புறம் மீரா கதிரவன் கொஞ்சம் வித்யா கர்வம் அதிகமா உள்ளவர் தான். அவரோட எனக்கு தீரா காதல் இருக்கு. இது இன்னைக்கு தான் சொல்றேன் இந்த மேடையில. அவருக்கு இது வரைக்கும் நான் சொல்லல. அவரை மாதிரி ஒரு இயக்குனரை பார்க்கறது சுலபம். ஒரு எழுத்தாளரை பார்த்துடலாம், ஒரு மேக்கரை பார்த்துடலாம், ஒரு உழைப்பாளியை கூட பார்த்துடலாம். ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தேன்.
எனக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் துளியும் கிடையாது, எனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பையன் வந்தான். அப்போ எனக்கு அவர் பையன்தான். அவர் ஒரு பெரிய இயக்குனராவோ யாராவோ எனக்கு தெரியாது. நீங்க இந்த கதாபாத்திரத்துல நடிக்கணும். நான் சிரிச்சேன். இது எப்படியா நான் உங்க மைண்ட்ல வந்தேன்? எனக்கு நடிக்க தெரியாது. என்ன சார் நீங்க இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு போற போக்குல ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டு போறாரு. அவர் மாதிரி ஒருத்தர் பேச முடியுமா இங்க? நான் சொன்னேன், சிரிச்சுட்டேன் நான். இந்த இந்த கெட்ட ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது? எனக்கு நடிக்க தெரியாது. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சார் நீங்க இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு டேக் வாங்கியிருப்பீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களால முடியும் அவர் சொல்றார். என்னால் முடியும் என்பதை நான் சொல்ல வேண்டும். மற்றவங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் ரொம்ப கோபக்காரையா, உங்களால என்ன வேலை வாங்க முடியாது, தயவு செய்து நீங்க தப்பிச்சு பொழைச்சு போயிடுங்கன்னு சொல்றேன். படம் பாதியில நின்றுடும் போயிடுங்கன்னு சொல்றேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை என் கையில கொடுத்துட்டு, அப்பதான் முதல் முறையா நான் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்குறேன் கையில. நான் இத்தனை படம் பண்ணி ஒரு படத்துக்கும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. என்னன்னா நம்ம எழுதின கதையை நம்ம படிக்க முடியல, அடுத்தவங்க கதையை எப்படி படிக்கிறது? இருந்தாலும் அதை வாசிச்சேன். பவுண்டட் ஸ்கிரிப்ட்ல நமக்கு அவ்வளவா புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது வர சொல்லி அவர் சொன்னார், சரி நீங்க வளர்ற டைரக்டர் ரொம்ப ஆசைப்படுறீங்க, உங்களுக்காக நான் வரேன். இவ்வளவு போராட்டம் அந்த யூசுப் பாயாக நான் மாறுவதற்கு 1000% சுத்தமான ஹிந்து நான். 1000% பரிசுத்தமான ஹிந்து. வேறு எந்த மதமோ, வேற எந்த சக்தியோ, வேற எந்த மொழியோ என்னை மாற்றிவிடவே முடியாது. ஆனா மீரா கதிரவன் என்னை மாத்தினார். அந்த படத்துல ஒரு 8 நாள் கொடுங்க போதும் அப்படின்னா, அப்போ ஒரு 12 நாள் தேவைப்படும் அப்படின்னு. ஏமாத்து வேலை தான். கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் அதை நான் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பல தடவை, பல ஷெட்யூல் பண்ணியும் நான் என்ன பண்ண அந்த படத்துல இப்ப வரைக்கும், இந்த கணம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. ஒரு நடிகன் என்ன பண்ணா அப்படிங்கிறது அவனுக்கு புரியப்படும். நடிகர் திலகம் சிவாஜி சொல்லுவார், நான் தான் கட்டபொம்மை, நான் திருவிளையாடல், நான் வஉசி, ஏரியா என்கிட்ட விடவும் உங்களை மாதிரி இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் எழுதித்தான் நான் ஃப்ரேம்ல தெரிஞ்சுட்டு நீங்க தெரியாம இருக்கீங்க அப்படின்னு. நான் போறேன், அவங்க என்னமோ சொல்றாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க போட்டுக்கிறோம், ஒரு தொப்பி கொடுக்குறாங்க வச்சுக்கிறேன், ஏதோ வசனங்களை கொடுக்குறாங்க இதை சொல்ல சொல்றாங்க. சில விஷயங்கள் வரமாட்டேங்குது, சில விஷயங்கள் தானா வருது. எப்படி வரும்? வருது. படமே முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றேன் படத்துல? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் மீரா கதிரவனுக்கு. இந்த இடத்துல நிறைய இளம் இயக்குநர்கள் வந்திருந்தாங்க. தைரியமா சொல்லலாம், எல்லாரையும் விட நான் தான் சீனியரா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் மட்டும் தான் இருக்காரு. மிஸ்கின் ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி அவர் ஏதோ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். மகள் திருமேனி என்கிட்ட உதவியாளராக இருந்தேன்னு சொன்னார்.
இவங்களையெல்லாம் நான் பேப்பர்லையும் செய்தி வழியாகவும் தான் பார்த்துப்பேன். ஒரு துருப்பிடிச்சு இருந்த என்னை கொண்டு வந்து அவங்க முன்னால அறிமுகப்படுத்தி அவங்க வாயால என் பேரை சொல்ல வச்சு இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஒரு மறு பிறவி மாதிரி இல்லை. இதுக்கு மீரா கதிரவனுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லணும். அந்த படத்தில் அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு 40 நாள் ஒர்க்க ஒரு 2 வருஷத்துல பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் அந்த ஸ்கிரிப்ட் தான், அந்த வசனம் தான். அதுல நடிக்கிற ஆளுங்களை கூட முழுசா எனக்கு தெரியல. அந்த பையன், அந்த தம்பி ஹீரோ மட்டும் அடையாளம் தெரியுது. மற்றவங்களை யாரையுமே அவங்க நிறைய காட்டலை எங்ககிட்ட. கதாநாயகிகள்லாம் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அது அவங்களே மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் இருந்தும் அதுக்கப்புறம் டப்பிங் கூப்பிடுறாங்க. டப்பிங் போய் பேசுறோம், சிலது வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்குறாங்க, அது வருது, பண்றோம். இன்னைக்கு காப்பி ரெடி ஆயிருச்சு. மியூசிக் டைரக்டரை பத்தி நானும் அவரும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். நான் மீரா கதிரவன் எதனால சொல்லணும்னா, பெரிய போராளி. அவர் சேலஞ்ச் பண்ற ஆளுகளையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆளுங்களா தான் இருக்கும். இன்னும் இந்த இடத்துல ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயம் சொல்றேன். அது ஒரு இஸ்லாமிய குடும்பங்களுக்கு செய்த தொண்டு தான் அது. அது ஒரு சினிமா இல்லை. ஆனால் அவருக்கு உதவிகள் மறுக்கப்பட்டதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து தான். இந்து சமுதாயங்கள் நிறைய அவருக்கு உதவி பண்ணாங்க. இது அவரே சொல்லியிருக்காரு. கண் கூடாக நானும் நடந்து வந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு முதல்ல வரும்போது பார்த்தாக்க சென்னை வந்துருச்சு. இரவு 10 மணி. சென்னைன்னு போர்டு பார்க்குறது, டக்குன்னு இறங்கிட்டேன். இறங்கி அந்த விலாசத்தை காட்டு அவன் சிரிக்கிறான், மேலைங்களையும் பார்க்குறான். நான் ஒரு மாதிரி ஒல்லியா கண்ணங்கரேன்னு இருப்பேன், ஏதோ புள்ள குடிக்க வந்த மாதிரி. என்ன ஊருக்கு புச்சா அப்படிங்கிறான். இல்லை, இந்த அட்ரஸுக்கு போகணும். அடப்பாது, இன்னும் 20 கிலோமீட்டருக்கு போகணும்டா. நீ தாம்பரத்துல இறங்கிட்டேன். சென்னை இத்தனை. நமக்கு சென்னை தானே மெயின். அப்படி 5 அறிவோட சென்னைக்கு வந்த என்ன கூட்டிட்டு வந்து நடின்னு சொல்லி நடிக்க வச்சாரு. நடிச்சோம். டப்பிங்ல இருந்து சொல்லி கொடுக்குறாரு, அராபிக் சொல்லி கொடுக்குறாரு. அராபிக்னா என்னன்னு கூட தெரியாது, சொல்லி கொடுத்தாரு. இவ்வளவு பண்ணியும் இப்போ வரைக்கும் நான் ஒரு முஸ்லிமானா நடிச்சேங்கிறது எனக்கு ஞாபகத்திலே வரல. ஒரு கதாபாத்திரம் அப்படிதான் அமையணும். வீரபாண்டிய கட்டபொம்மலை சிவாஜி நடிக்கும்போது பல தடவை மேடைகள்ல நாடகத்தில் நடிக்கும்போது பல தடவை ரத்தம் செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல. அது மீரா கதிரவனுக்கு தான் வெளிச்சம். சில இடங்கள்ல அவருக்கும் எனக்கும் ஹபீபிங்கிற பேர்ல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த சொல்லியிருக்கிறது என்ன சார் ஹபீபின்னு? இப்போ எல்லாம் என்னென்ன வைக்கிறாங்க பேரு. லவ்னு ஒரு படம், சின்ன 2 எழுத்துக்கள்ல படம் வைக்கிறாங்க. நீங்க என்ன எப்படி வைக்கிறீங்களே? அவரு அந்த ஒரு கருக்கொண்டு மேகம், அதை வந்து மழை பெய்ஞ்சாதான் தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. சில நேரம் காத்தடிச்சு எப்படி போயிடும். ஆனா இது ஸ்ட்ராங்கான மேகம், அசைக்கவே முடியாதவர். நான் ரொம்ப விவாதம் பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியன். என்னுடைய தொழில சிவாஜியோட படம் பண்ணியிருக்கோம், ராஜா சோரோட படம் பண்ணியிருக்கோம். அவங்களே குறுக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம எப்படி இன்னொருத்தருடைய கிரியேட்டிவிட்டியில போய் நம்ம கிராஸ் பண்ணலாம்? விட்டு கொடுத்துரும். ஜஸ்ட் சார் நான் இப்படி பண்ணட்டுமா? அது ஒரு இஸ்லாமிய வேஷமா? எந்த இடத்துலயுமே நான் உட்கார்ந்து அவர் ஷார்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முஸ்லீமா இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. தாடி வளர்க்க சொன்னார், ஒரு சாக்ரிஃபைஸ் தான். நான் அவருக்காக பண்ண தியாகம் இந்த தாடி வளர்த்தது ஒண்ணுதான். அது இவ்வளவு பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு என்னால சொல்லிக்க முடியுமா என்ன? அதுதாங்க அதுதான் நான். என் ஒய்ஃபு கிட்ட இருக்கும்போது அப்படித்தான் இருப்பேன், என் பிள்ளைங்களோட இருக்கும்போது அப்படித்தான் இருப்பேன், எல்லாருக்கிட்ட இருக்கும்போது நான் அப்படித்தான் இருப்பேன்.
என்னை யூசுப்பாக மீரா கதிரவன் மாற்றிக்கொண்டார். நீங்க உங்களுக்கு வர்றதை நீங்க பண்ணுங்க சார், நீங்க நடிக்காதீங்க. உங்க முகம் ஒரு திராவிட முகம், என் முகம் திராவிட முகம்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா பாருங்க. பண்ணுங்க. நிஜமாக எனக்கு நடிச்சோம்னும் தெரியல, டப்பிங் பேசணும்னும் தெரியல. சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் படம் பார்க்கலைங்க. எனக்கு அந்த படம் பார்க்க பயமா இருக்கு. நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றேங்க, நாம எப்படி பார்க்கறது? என்னை ஒரு நடிகனாக நான் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அதனால அந்த படத்தை தியேட்டர்ல போய் மக்களோட உட்காந்துதான் பார்ப்பேன். பல தடவை சொல்லுவாரு, நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க வாங்க, இன்னைக்கு இவங்க பாருங்க வரீங்களா, இன்னைக்கு ரஞ்சித் சார் பாக்குறாரு நீங்க வரீங்களா, இன்னைக்கு சமுத்திரகனி பாக்குறாரு நீங்க வரீங்களா, கேட்டுக்கிட்டே இருப்பாரு. என்னை விட்டுருங்க சார், நான் ஒரு மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன். அவங்க போய் பார்த்தோன்னே படம் பார்த்தா சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கை கொடுக்கணும், ஒரு காப்பி கொடுக்க வைப்பாங்க. இதுதானே வாழ்நாள் பூரா பார்த்துட்டு இருக்கோம். விடுங்க, இதை நான் தியேட்டர்ல பாக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம். ஆனா இவங்கள சொல்றதுல நானா கனவுல யோசிக்கிறேன், ஓ இப்படி வாழ்ந்துருக்கோமா நாம, இப்படி சத்தியமா இப்ப வரைக்கும் சொல்றேன். அவ ஒவ்வொரு வருடத்தையும் காட்சியை ரொம்ப அழகா விளக்குவாரு. அப்ப எல்லாம் நான் ஒரு முஸ்லீமா கனவு கற்பனை பண்ணி அந்த காட்சியை நான் ஆலோசிக்கவே இல்லை. எப்படி இவ்வளவு நாள் ஒரு போராட்டம், போராடி 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 டெய்லி காலையில அவருக்கு ஒரு போன் பண்ணாருந்தா எனக்கு நம்மள முதல்ல நம்பி பணம் போட்டு, ஐயோ இந்த ஆள் நல்லா இருக்கணுமே, இந்த ஆள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவருக்கு இந்த படம் இத்தனை பேர் பாராட்டுறதுனால அவருடைய காயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து மாதிரி ஆயிருக்காரு. அதர்வைஸ் இதுக்காக அவர் இழந்த இழப்புகள் கணக்கே கிடையாது. எனக்கு தெரியும், நான் சொந்த படம் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். முதல் படம் இன்னொன்னு இருக்கு, ஒரு போராட்டங்கள் வரக்கூடிய படங்கள். இந்த படத்துல அவர் பண்ணியிருக்கிற போராட்டம் இருக்குல்ல, கார்ல அவர் டிராவல் பண்ண தூரங்கள், அவர் போய் பார்த்த மனிதர்கள், அவர் போய் கெஞ்சிய இடங்கள், அவர் போய் காத்திருந்த தவம். நானே கேட்பேன், நீங்க ஏன் இப்படி போய் காத்து கிடக்குறீங்க? காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. எனக்கு 2 படம் என் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணது, 2 படம். நாட்டுப்புற பாட்டு என்னுடைய முதல் படம், ஒத்துருவா தாரங்கிற பாட்டு வந்த படம். துள்ளுவதோ இளமை, என்னையும் என் மகன் தனுஷ், என் மகன் செல்வராகவன், என் குடும்பத்தையே கட்டமைச்ச இந்த 2 படங்களுமே கண்ணீர் விட வச்ச படங்கள். அவ்வளவு பிரச்சனைகள் அந்த படத்துல. ஆனால் அது 2ம் தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. இந்த படமும் அவருடைய போராட்டத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விளைச்சலாய் அமையும். ஒரு போராட்டம் தான் ஆழமா நிலத்தை உழுதான் நீங்க விதை விதைக்க முடியாது. அதுலதான் பயிர் விளையும். என்னுடைய மனசுல இருக்கிறது சொல்லிட்டு போனோம்னா ஒரு நாள் பத்தாது, ரொம்ப நாள் அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஒரு நாள் அவரு, நான் தனுஷோட அப்பா, நான் பெரிய ஃபேமிலி, இன்னைக்கு நான் நடிச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேலைக்கு போகாம சும்மா இருந்தா எனக்கு பல கோடி கொடுத்துருவாங்க எங்க பசங்க. நான் வேலை செய்ய போறேன்னா 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு வசதியா இருக்கேன் நான் இன்னைக்கு. என் பிள்ளைகள் என்ன கார்ல போறாங்களோ அந்த கார்ல தான் நானும் போறேன். என் பிள்ளைகள் எந்த மாதிரி வீட்டுல வாழ்றாங்களோ அந்த மாதிரி வீட்டுல தான் நானும் வாழ்றேன். இந்த திமிரு எனக்குள்ள இருக்கு. இவர் என்ன அங்க உட்கார வச்சுட்டு ஒரு மாடியில என்னமோ நடக்குது. நீ என்னையா எடுக்கிறாங்க மேல இவ்வளவு நேரமா? அதாவது ஒரு 2 மணிக்கு கேமரா எடுத்துட்டு போனவங்க எனக்கு ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை. என்ன நடக்குது மேல அப்படின்னா, இல்ல சார், அந்த பொண்ணு ஏதோ டேப் ரெக்கார்டர்ல பேசுற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஒரு சின்ன ரூம்குள்ள வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு என்ன தோணும்? நம்ம உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட வச்சு எடுத்துட்டு இருக்காரு இவரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அன்னைக்கு சாயந்தரம் கேட்டு, இது என்ன சீன் இன்னைக்கு பண்றது?
அப்புறம் சொன்னார், இங்க இருந்து இந்த பொண்ணு பேப்பர் கார்டர்ல பேசி அனுப்புறா, அதுக்கு அங்கிருந்து இந்த கணவன் பேசி அனுப்புறான். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவங்க 2 பேருக்கு முதலிரவே நடக்காம அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அவன் ஃபாரின் போயிடுறான். இந்த டேப்பர் கார்டர் குரல் தான் அவங்களை இணைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த படத்திலே ஹைலைட் இதுதான்யா அப்படின்னு இதுவரைக்கும் எவனுமே சொல்லலை. இது சினிமாவில் இந்த பொண்ணு ஏதோ சொல்லி அனுப்புறான், அங்க இருந்து பதில் சொல்லி அனுப்புறான். இப்படிப்பட்ட அந்த ஈகோவெல்லாம் அழிச்சு உடைச்சது மீரா கதிரவன் தான். இது எப்படி வெற்றி அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாலும் சரி, எவ்வளவு வசூல் பண்ணாலும் சரி, இந்த படத்துல பங்கெடுத்துக்கிறதுக்குன்னு யாருக்குமே உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். மீரா கதிரவன் ஒருத்தருக்கு தான் அந்த எனதுல உழைச்சிருக்காங்க நிறைய பேர். சாம்சி, அவரு கேமராமேன் மகேஷ், ஐயோ ஒரு காதலி மாதிரிங்க. அவர் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கொஞ்சி தான் பேசுவார். அவர் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லைன்னாக்கா ஒரு யூனிட்ல அவ்வளவு நாள் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்டவங்கள இருந்தும் கூட யாரோ பணம் போட்டிருப்பாங்க, யாரோ இந்த விதையை ஊண்டி இருப்பாங்க. இருந்தாலும் இப்ப ராகுல் ஒருத்தர் வந்து ஒரு விலாசம் போட்டிருக்காரு பாருங்க, அதுதான் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து விட்டது. இந்த சந்தையில மாடு வாங்க போனோம்னா பல்ல பிடிச்சு பார்ப்பாங்க, பிடிச்சு பார்ப்பாங்க. இப்படித்தான் இன்னைக்கு சின்ன படங்களோட நிலைமை. பிடிச்சு பார்த்து என்ன படம் எடுத்திருக்கு, ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு வந்தாங்க. இவர் அவ்வளவையும் பொறுத்து இந்த ராகுலுக்கு எப்படி அவருக்கு ஹாட்ஸ்அப் அந்த அவருக்கு மீரா கதிரவன்கிற அவருக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கிறதே அந்த ராகுல்ங்கிற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் மாதிரி ஆளுங்க நிறைய இருந்தா என்ன மாதிரி நானும் கூட இன்னொரு 10 படம் எடுக்கலாம். நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இன்னைக்கு வந்து நான் பாட்டுல சின்ன சின்ன படங்களை பண்ணிட்டு இன்னைக்கும் என்னால பண்ண முடியும். 100 பேருக்கு ஒரு கேப்டனா இருந்து என்னால சர்வீஸ் பண்ண முடியும், திமிரோட நடக்க முடியும். அப்படி இருந்த என்ன டைரக்டர் வர்றவங்க எதிர்க்க வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு, போய் நடி. நான் நடிக்கல, இருந்தா கூட நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. எவனோ ஒருத்தனுடைய கருவில உருவான ஒரு எண்ணத்தை நம்ம வாங்கி நம்ம கருவுல ஊற வச்சு அதை திருப்பி அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ ஒரு வகையில அவருக்கும் எனக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் வாங்கி யோசிச்சான், யூசுப் இப்படி இருப்பானா, இந்த தாடி இப்படி தடவலாமா, இந்த இடத்துல இப்படி தொப்பி மாற்றி வச்சுக்கலாமா, அப்படிலாம் யோசிக்கவே கிடையாது. நான் பாட்டில் போனேன், கறி அடிங்கன்னாங்க அடித்தேன், சிரிங்கன்னாங்க சிரித்தேன், சாப்பிடுங்கன்னாங்க சாப்பிட்டேன். ஐயோ சில இடங்கள்ல வார்த்தைகள் என்னமோ முன்ன வந்த சொய் எங்க இருக்காரு, அது என்ன டைலாக் வராது, முன்ன வந்த சொய்ய சொம்ப மறைச்சுதான். இப்ப வரைக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் சொல்லல. முன்ன வந்த சொய்ய பின்ன வந்து கொம்பு சொம்பு பாருங்க, இப்பவே எப்படி வளர்றேன்ட்டு. இப்படித்தான் அங்க டப்பிங்லையும் அப்படித்தான். இப்படியெல்லாம் என்னை சொல்ல வச்சு படுத்தி கேக்குகள் வாங்கி திரும்புங்க அப்படின்பாரு. நான் பாட்டில் திரும்புவேன், அவர் பாட்டில் எடுத்துக்குவாரு. இப்படி ஒரு கப்பல்ல ஏற்றி விட்டுருக்காரு என்ன. இந்த கப்பல் இன்னும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும், அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் எவ்வளவு உயர்ந்த இடங்களுக்கு போனாலும் மீரா கதிரவன் அந்த பெருமை உங்களை சேர்ந்ததுதான். என்னுடைய கெரியர்ல உயிருள்ளவரை சினிமாவில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மீரா கதிரவன் தான் இந்த படத்தின் மூலமாக. இல்லைன்னா இயக்குநராக இனிமேல் என்னுடைய படங்களை விரும்பி பார்க்க மாட்டாங்க, எனக்கு அது தெளிவாக தெரியும். என்னுடைய பலமும் எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனமும் எனக்கு தெரியும்.
இனி நான் படங்கள் எடுக்க முடியும். எங்க வீட்லயே எதிர்ப்பு. நான் வெளியில போனாலே சந்தேகப்படுறாங்க. எங்கேயாவது போய் படம் எடுக்க போயிடுவானோ, எங்கேயாவது போய் கடன் வாங்க போயிடுவானோ. இன்னும் என் பசங்க அம்மா அப்பா எங்கம்மா இருக்காரு, கோயம்புத்தூர் போயிருக்காரு. எதுக்குமா கோயம்புத்தூருக்கு? இவ்வளவு ஷாக் இருக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும். அப்படியே வீட்டுல புழுங்கி புழுங்கி அருந்தி போயிருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி நடிப்புங்கிற ஒரு தொழில் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 படம் நடிச்சுட்டேன். இப்போ போன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் காலையில போன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும் சார். அப்படியே தம்பி சொல்லுங்க. அப்படி இந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த, நீண்ட பிரயாணத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மீரா கதிரவன் அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. நான் எந்த மதத்துக்கும் சொந்தமானவன் அல்ல. நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு சுதந்திர பறவை. எந்த மதத்திற்குள்ளும் பறப்பேன். எம்மதமும் சம்மதம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா இந்த அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை சொல்ல மாட்டேன். எப்படி எனக்கு இந்த இஸ்லாமியம் எனக்கு உள்ளே வந்தது? எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்க இருந்து எனக்கு இஸ்லாமிய நண்பர்களோட பழக்கம். அவங்க எங்களை மாமே மச்சான்னு கூப்பிடுவாங்க. நாங்க அவங்க பொண்ணுங்களை சைட் அடிப்போம். எங்க அப்பா அம்மா அவங்களும் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு அப்ப தெரியல எனக்கு. என்னுடைய கல்லூரி பருவம் வந்து உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவியா காலேஜ், ஒரு இஸ்லாமிய கல்லூரி. சென்னைக்கு வர்றோம். சென்னைக்கு வந்தாக்க ராஜ்கிரன்கிற இஸ்லாமிய கடவுள் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கிறார். என்னுடைய ஆடிட்டர் அக்பர் அலிங்கிற இஸ்லாமியர், என்னுடைய வழக்கறிஞர் ஒரு இஸ்லாமியர், இன்னைக்கு மீரா கதிரவன் ஒரு இஸ்லாமியர். என்னுடைய படங்கள்ல கூட ஒரு நன்றிக்காக நான் யாராவது ஒரு இஸ்லாமியர் படத்துல போட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து போட்டு வச்சுக்கேன். எனக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. நண்பர்களை இப்பவும் சொல்றேன், அது ஒரு இஸ்லாமிய படம் அல்ல, படம். கைத்தறியும் நெசவும் இந்த அந்த குடும்பத்துல கதையே அதுதான். அதாவது இந்த நெசவு தொழில் நலிஞ்சு போக போக அந்த வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க இல்ல மதிக்கிறாங்க. இருந்தா கூட அப்பாவுக்கு இது புரியலையே, காலமாற்றம். அதுதான் போராட்டம். அந்த படத்தினுடைய மெயின் தீமே அதுதான். அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு. வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதும் தறி அடிக்கிறதும் இஸ்லாமிய குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்துக்கள் குடும்பத்திலையும் பெரும்பாலும் இருக்கு. அதனால நிகழ்வுகள் ரெண்டும் அந்த இடத்துல ஒண்ணுமே. அதான் சொல்றேன், என்ன வேற எதுவுமே என்னை மாத்தல ஒரு முஸ்லீமா. அந்த படத்துல இருந்த காட்சிகளும் சம்பவங்களும் பொருட்களும் ப்ராப்பர்ட்டியும் எதுவுமே அந்த துணி எடுக்கணுமாவே போட்டுக்கிறாங்க. அது ஒண்ணுதான். அது கூட நம்ம ஊர்ல வயக்காட்டுக்கு போனா அந்த நாத்து நட போறவங்க, களை எடுக்க போறவங்க துணி எடுத்து போட்டுப்பாங்க தலையில. இப்படி எல்லாம் எனக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் இருந்ததுனாலதான் நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ முடிந்தது. எனக்குள்ள இவ்வளவு நாள டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனா தெரியாதுங்க, உடைய கலட்டி இருந்துட்டா எல்லா உடம்பும் ஒண்ணுதான். ரத்தத்தை கிழிச்சு பார்த்தா எல்லா பயிரும் ஒரே ரத்தம் தான். இதுல எங்கிருந்து வந்தது இந்த ஜாதியும் மதமும்? எல்லாம் பொய். மண்ணில் பிறந்தவர் அனைவருக்கும் மனிதன் என்கிற பெயரை தவிர மற்ற பெயர் அனைத்தும் பொய். நன்றி, வணக்கம்.